எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நோயுள்ள அல்லது குறையுள்ள வாழ்க்கை துணை யாருக்கு அமையும்? இப்போ ஒருத்தர் மேரேஜ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ரெண்டு பேருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை நோய் உள்ளவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஊனம் இருக்குதா, ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குதா, அல்லது ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நான் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நோயுள்ள வாழ்க்கை துணை, மாற்றுத்திறனாளியாக வரக்கூடிய வாழ்க்கை துணை, இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் வரக்கூடிய கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு சேர்க்கை. இப்போ 7ஆம் அதிபதி 6வது அதிபதிங்கிறது நோயை குறிக்கக்கூடியது, 7ஆம் அதிபதிங்கிறது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அப்போ 7ஆம்